Swayam Prabha. Digital India. Educated India. இப்போ இந்த பாடத்தில் இந்த எக்ஸ் பார் சார்ட் ஆர் சார்ட் இது ரெண்டையும் டேபிள்ஸை வைத்துக்கொண்டு எப்படி தயாரிப்பது செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். போன பாடத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த ஜெட்டை வச்சுட்டு பண்ணுறதை பார்த்தோம். நம்ம இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்க மாட்டோம். டேட்டாவை வைத்துக்கொண்டே இருக்கிற டேட்டாவை வைத்துக்கொண்டு அதோடைய எக்ஸ் பார் அண்ட் ஆர் அது ரெண்டையும் வைத்துக்கொண்டே சார்ட் போட முடியும் அப்படின்னு நமக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோலில் செய்து காட்டி இருக்கிறார்கள். அதை இப்போ பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ் பார் நம்ம முன்னாடியே போட்டாச்சு. எக்ஸ் பார் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. 10 எக்ஸ் பார் வேல்யூவையும் நம்ம இங்கே முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதே போல் எக்ஸ் பார் பார் அப்படிங்கிற வேல்யூவையும் அந்த 10னுடைய ஆவரேஜையும் 20.48ல் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். இப்போ ரேஞ்ச் அப்படின்னு பேர். ஆர்னாக்க ரேஞ்ச். ஒரு 4 மதிப்பு இருக்கின்றன. 18, 18.5, 21.3, 22 அப்படின்னு 4 இருக்குன்னாக்க ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னாக்கா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் இஸ் கால்ட் ரேஞ்ச். இந்த 4 வேல்யூவில் மேக்ஸிமம் 22, மினிமம் 18, ஆக ரேஞ்ச் 4. இதில் ரேஞ்சுங்கிறது 4. முதல் சாம்பிளுக்கு ரேஞ்ச் 4. அதே மாதிரி 10 சாம்பிளுக்கும் இந்த ரேஞ்ச் வேல்யூ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா கூட்டி கழிச்சான்னா வந்துடும். இது ரெண்டும் நம்ம கண்டுபிடித்த உடனே அந்த டேபிள்ஸ் இருக்குது. எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் டேபிள்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னாக்க இப்போ சாம்பிள் சைஸ் n ஈக்குவல் டு 4ல் போட்டிங்கன்னாக்க A2 அப்படிங்கிறது 0.73 அப்படின்னு வரும். n ஈக்குவல் டு 4ல் பார்த்தோன்னா 0.73ன்னு வரும். அதே மாதிரி 10 வேல்யூ ஆஃப் ஆர் இங்கே நம்ம பண்ணி வச்சுட்டோம். 10 சாம்பிளுக்கும் ஆர் பாருங்கிறது அதனுடைய ஆவரேஜ் 3.11. இது ரெண்டையும் போட்டாச்சுன்னாக்க அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இஸ் எக்ஸ் பார் பார் ப்ளஸ் A2 இன்ட்டு ஆர் பார். எக்ஸ் பார் பாருங்கிறது நம்ம இங்கே இருக்குது 20.48 ப்ளஸ் 0.73 இன்ட்டு 3.11 22.72ல் வரும். லோவர் கண்ட்ரோல் லிமிட் 18.18ல் வரும். ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க 22.72 18.18 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் 22.48 18.48 பண்ணோம். ஆனால் இது வந்து சிக்மா ஈக்குவல் டு 1.33 அண்ட் Z ஈக்குவல் டு 3ல் போட்டதில் வந்தது. இது வந்து நார்மல் கண்ட்ரோல் லிமிட்ஸ் வந்து போடும்போது இப்படி இந்த சார்ட்டை போட்டுவிட்டு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 22.72, லோவர் கண்ட்ரோல் லிமிட் 18.18 அப்படின்னு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுதான் வரைஞ்சி இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். 22.44 22 இது ரெண்டும் ப்ராசஸ் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் அந்த இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ப்ராசஸ் இஸ் விதின் கண்ட்ரோல். எந்த பாயிண்ட்டும் வெளியில் போகல, அதனால் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் இதில் ஆர் சார்ட்டும் வரையலாம். ஆர் சார்ட்டுங்கிறது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் D4 இன்ட்டு ஆர் பார், லோவர் கண்ட்ரோல் லிமிட் D3 இன்ட்டு ஆர் பார். அதே மாதிரி டேபிள்ஸில் n ஈக்குவல் டு 4ன்னு போட்டோம்னாக்க D4 இது கிடைக்கும், D3 இது கிடைக்கும். ஸோ இதோடைய அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோவர் கண்ட்ரோல் லிமிட் இதில் இருக்குது. இந்த 10 ரேஞ்ச் வேல்யூவும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அழகாக வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு இந்த சார்ட்டுக்கு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் சார்ட்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு 2 விஷயங்களை ஒரு சிறு உதாரணம் மூலமாக காமிச்சோம். இப்போ அதையே இன்னொரு அடுத்த இதையும் பார்த்துடலாம். பி சார்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பி சார்ட்னு ஒன்று இருக்குது, சி சார்ட்னு ஒன்று இருக்குது. பி சார்ட்டை மட்டும்தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சி சார்ட்டும் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும், அதையே நீங்கள் படிக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். பி சார்ட் இஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ், கவுண்ட் பண்ணுறது, வேரியபிள்ஸ் மெஷர் பண்ணுறது. முன்னாடி நம்ம பார்த்தபோது இங்கே சொன்னோம், இந்த இடத்துல சொன்னோம், இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஆட்ரிபியூட் பண்ணுறோமா வேரியபிள் பண்ணுறோமான்னு கேள்வி கேட்டோம். வேரியபிளுக்கு எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட், ஆட்ரிபியூட்டுக்கு பி அண்ட் சி சார்ட். பி மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். பி சார்ட்டுங்கிறது வந்து ப்ரப்போர்ஷன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ். ஒரு சாம்பிள் பண்ணுறோம் அப்படின்னாக்க எத்தனை ஐட்டம் சாம்பிளில் டிஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத
எத்தனை பர்சன்டேஜ் டிஃபெக்டிவாக இருக்குது, இல்லை எத்தனை ஐட்டம் இது டிஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பண்ணுறது. இப்போ இதில் வந்து 20 சாம்பிளுடைய டேட்டா கொடுத்துருக்கோம். சாம்பிள் நம்பர் 1லேருந்து சாம்பிள் நம்பர் 20 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஒரு சாம்பிள்லேயும் 100 ஐட்டம் இருக்குதுன்னு வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த 100 ஐட்டமில் எவ்வளவு ஐட்டம் டிஃபெக்டாக இருக்குது, டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் எவ்வளவு? ஸோ 7, 10, 12 அந்த மாதிரி டிஃபெக்டிவாக இருக்குல்ல. அதனுடைய ஆவரேஜ் என்ன? மொத்தம் இந்த டிஃபெக்டிவ்ஸை கூட்டினீங்கன்னா 210. 2000 ஐட்டமில் 210 ஐட்டம் டிஃபெக்டிவாக இருக்குது. 11% டிஃபெக்டிவாக இருக்கிறது. இதை போட்டாச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. √p × 1 - p/n. பிங்கிறது 0.11, n அப்படிங்கிறது 100. ஏன்னா ஒரு சாம்பிள்லேயும் 100 ஐட்டம் இருக்குது. அதன்படி போட்டோம்னாக்கா 0.0313. p × 1 - p /n. ஸோ அதோடைய p பாரும் சிக்மாவும் தெரிந்து விட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் p + z, லோவர் கண்ட்ரோல் லிமிட் p - z. அதை வந்து போட்டோம்னாக்கா இந்த இடத்துல வந்து அதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். இன்னொரு ஒரு உதாரணம் இங்கே கொடுத்துருக்கேன். இது பழைய உதாரணம். இது ஒரு புது உதாரணமாக கொடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம 100 சாம்பிள் சைஸ் வச்சு இந்த இடத்துல பண்ணினோம். இந்த உதாரணத்தில் இது இன்னொரு உதாரணம். ஸோ இதில் இந்த பழைய உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கொண்டால் p பார் வந்து 0.11, சிக்மா p வந்து 0.0313. ஸோ z = 3 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா 3 சிக்மா லிமிட்ஸில் இருக்குன்னாக்கா p + z, p - z நம்ம அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டையும் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இன்னொரு உதாரணத்தின் மூலமாக அந்த கால்குலேஷனை காட்டுறேன். இப்போ இதில் வந்து 10 சாம்பிள் தான் இருக்குது, 20 சாம்பிள் இல்லை. 100 ஐட்டம் எடுத்திருக்கோம். இது 8, 10, 12 அந்த மாதிரி கொடுத்துன்னு வந்திருக்கோம். ட்ரா பி சார்ட், NP சார்ட் போடணும். பி சார்ட் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ சாம்பிள் சைஸ் வந்து 100, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஜெக்ட்ஸ் 90. ஆக 1000 பொருட்களில் 90 ரிஜெக்ட் ஆயிருக்கு. p வந்து 0.09. சிக்மா p வந்து √p × 1 - p/n 0.0286. 3 z = 3 போட்டோம்னாக்க அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 0.176, லோவர் கண்ட்ரோல் லிமிட் 0.004145. இதை வச்சு அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டும் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டையும் போட்டுடலாம். ஸோ 0.0041லேருந்து 0.176 வரைக்கும் இருக்கணும். அதை 100ஆல் பெருக்கிக்கணும். ஸோ 0.4லேருந்து 17.6 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. விதின் கண்ட்ரோலில் இந்த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. மேலேயும் போல் கீழேயும் போல் அந்த ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்போ ஆவரேஜே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அதற்கு வேறு இது பண்ணி ஆவரேஜை ஷிஃப்ட் பண்ணி பண்ணணும். ரிஜெக்ட் 10, இது கிட்டத்தட்ட வந்து 9% ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதற்கு வேறு பார்க்கணும். பட் அந்த விதின் தட் அந்த ஆவரேஜை வைத்துக்கொண்டு ஆதாரமாக மேலே கீழே இருக்கான்னு பார்த்தோன்னா சரியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த 9%ஏ நம்ம இன்னொரு அது எந்த காரணத்தினாலன்னு சொல்லி அதை காரணங்களை மாற்றி செய்ய முடியும். NP சார்ட் அப்படிங்கிறது n and p மல்டிப்ளை பண்ணுறது, NP அப்படிங்கிறது வருது. ஸோ NP பார் அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா 90/10 ஆக 9. 0.09 NP பார் is equal to 0.09 into 100 which is 9. ஸோ அதே மாதிரி NP into 1/p 2.6818 அப்படின்னு வரும். ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் வந்து 17.6 and 0.4145 அதே தான் வருது. ஸோ சாம்பிள் சைஸை சேமாக இருக்கும்போது ஒரே சார்ட் தான் வரும். சாம்பிள் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாக்கா NP சார்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம படித்த வரைக்கும் இந்த இதில் சாம்பிள் சைஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு அதே சார்ட் தான் இந்த 2 இதில் வரும். சாம்பிள் சைஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட், we use P chart, and sample sizes are same, we use அதே தான் வரும். சாம்பிள் சைஸ் சேமாக இருந்தாலும் அதே தான் வரும். சாம்பிள் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான்னாக்கா மாறி வரும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்கிறோம். அதான் இங்கே P சார்ட்டை நான் காமிச்சிருக்கேன். போன இதில் வந்து P சார்ட்டை இதில் கண்ட்ரோல் லிமிட்ஸ் போட்டு இதில் வரைஞ்சி காமிச்சிருக்கோம். இதுவும் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்கிறோம்.
இதற்கு பின் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு வரோம். எப்படி அந்த டிக்யூஎம் அப்படிங்கிறத எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். ஸோ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன? டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் அன் அப்ரோச் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் சென்டர்ட் ஆன் குவாலிட்டி. எந்த நிறுவனமுமே தரம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஐடியாவில் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொண்டு வருது. எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டு வேலை செய்ய வேண்டும். எந்த ஒரு அந்த நிறுவனத்தை சார்ந்த எந்த எம்ப்ளாயி வேலை செய்பவராக இருந்தாலும், அவர் தொழிலாளியாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யாராக இருந்தால் எல்லாருக்குமே தரம் தான் முக்கியம். எல்லாரும் அதற்காக வேலை செய்வோம். எய்மிங் அட் லாங் டேர்ம் சக்ஸஸ். பின்னாடி நம்ம செய்ய 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 நம்மளுடைய தரம் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். இதன் மூலமாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஐடியாவில் வந்தது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு நிறுவனம் வந்து அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க நிறையா விஷயங்கள் பண்ணும். விஷன், மிஷன் அப்படின்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் என்னங்கிறது ப்ரீஃபாக காமிக்கிறேன். எந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட விஷன், மிஷன், குவாலிட்டி பாலிசி, கோர் வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் நிறையா எழுதியிருப்பாங்க. விஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்க, விஷன்னா பார்வை. ஆனால் இந்த இடத்துல விஷன்னும் போது நம்ம வந்து நம்ம நிறுவனத்துடைய கோல் மாதிரி. விஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ லாங் டேர்ம் கோல் அப்படின்றது முக்கியமானது. 10 வருடங்கள் கழித்து, 15 வருடங்கள் கழித்து எப்படி நம்ம நிறுவனம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்ணை மூடிக்கொண்டு யோசித்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷன். டெஃபினிஷன் கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரீம் கிரியேட்டட் இன் அவர் வேக்கிங் ஹவர்ஸ். அது வந்து ஒரு கனவு. எந்த மாதிரி கனவு? நாம் விழித்து கொண்டிருக்கும் போது நாம் காணும் கனவு. அதை தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா பகல் கனவுன்னு சொல்லுவோம். தூக்கத்தில் வர்ற கனவு ஒரு கனவு, பகல் கனவு காணாதீர்கள் அப்படின்னு பேச்சில் நம்ம சொல்லுவோம். விழித்து கொண்டிருக்கும் போது நம்ம இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள், அது பேர் பகல் கனவு. அதுதான் பண்ணுங்கங்கிறாங்க. ஏன்னாக்க பகல் கனவும் போது நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் என்ன யோசிக்கிறோங்கிறது. இரவில் வரும் கனவுல வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது பாட்டுக்கு அந்த கனவு வரும், அதை நம்மளால் யோசிக்க முடியாது. இது வந்து நம்மளுடைய நிறுவனத்துக்காக யோசிப்பதால் நம்ம பகல் கனவு போல யோசிக்க வேண்டும். எப்படி எவ்வளோ நன்றாக நமது நிறுவனம் இருக்க போகிறது அப்படிங்கிறத யோசிங்க அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அ ட்ரீம் கிரியேட்டட் இன் அவர் வேக்கிங் ஹவர்ஸ் ஆஃப் ஹவு வி வுட் லைக் அவர் ஆர்கனைசேஷன் டு பி. எப்படி எவ்வளோ நன்றாக இருக்க போகிறது அப்படிங்கிறத கனவு காணுங்கள். இட் இஸ் அ லிவிங் பிக்சர் ஆஃப் அ ஃபியூச்சர் டிசைரபிள் ஸ்டேட். பின்னால் எப்படி இருக்க போகிறோன்ற கனவை நம்ம அப்படியே ஒரு படமாக நமக்கு முன்னாடி கொண்டு வாருங்கள். இட் இஸ் த டீப்பஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வாட் வி வாண்ட். நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வாங்க. அது பேர் தான் விஷன். ஸோ நிறுவனங்கள் அந்த மாதிரி விஷன் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரும். ஒருத்தர் எழுத மாட்டார், ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுவார், எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி மாற்றி இதுதான் நம்மளுடைய விஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. பல நிறுவனங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்க. நீங்கள் சாதாரணமாக படிக்கலாம். நம்ம இன்டர்நெட் போன்ற இதில் போய் இந்த நிறுவனத்தினுடைய விஷன்னு டைப் பண்ணோன்னா நமக்கு வரும், அவங்க எப்படி அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வரும். அதே போல் மிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மிஷன் டிஃபைன்ஸ் த பிஸ்னஸ் தி ஆர்கனைசேஷன் இஸ் இன். எந்த தொழிலில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவாங்க. கல்வி, எஜுகேஷனில் இருக்கும்னாக்க கல்வி எஜுகேஷனில் இருக்கும். பொருட்களை செய்வது, எந்த பொருட்களை செய்வது, எப்படிப்பட்ட பொருட்கள், அதெல்லாம் வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். இட் ஸ்டேட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எதற்காக இந்த நிறுவனம் இருக்கிறது அப்படிங்கிறது வரும். நம்ம முதல்ல டு மேக் மணின்றோம். மேக் மணின்னு சாதாரணமாக அதில் எழுதியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி கஸ்டமர்களுடைய இதை பண்ணுறதுக்கு தரமான பொருட்களை கொடுப்போம், அந்த மாதிரி எழுதுவாங்க. பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஹூ இஸ் தி கஸ்டமர்? யார் நம்மளுடைய கஸ்டமர்? அவங்களுக்கு என்ன தேவை, அதை நம்ம எப்படி அந்த தேவையை நாம் அவர்களுடைய தேவையை நாம் எப்படி திருப்தி செய்கிறோம், எப்படி how do we meet அப்படிங்கிறது வந்து இதில் வரும். மூன்றாவதாக குவாலிட்டி பாலிசி, தரக்கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னாக்க இப்போது ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு தலைவர் இருப்பார். அவர் வந்து சொல்லுவார்
தான் குவாலிட்டி பாலிசி படிச்சிங்கன்னா கீழே ஒரு கையெழுத்து இருக்கும், ஒருத்தருடைய பதவியின் பெயர் இருக்கும், மனிதருடைய பெயர் இருக்காது. குவாலிட்டி மேனேஜர், தர கொள்கை மேலாளர், ஜெனரல் மேனேஜர், பொது மேலாளர், நிறுவனர், ஃபவுண்டர், சேர்மன், அந்த மாதிரி அவங்க கையெழுத்து போடுவாங்க. அவங்க மேனேஜ் பண்ணுற காலகட்டத்தில் எந்த விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக இந்த நிறுவனத்தை நான் அந்த கோலுக்கு, அந்த விஷனுக்கு எடுத்து செல்ல போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அதுதான் கையெழுத்து இருக்கும். தரக்கொள்கை, குவாலிட்டி பாலிசி என்று பெயர். இதெல்லாம் நிறுவனங்கள் ஸ்டேட் பண்ணும், ஒரு போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க, எல்லாரும் படிக்கிற மாதிரி, பொதுமக்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸ், அவங்கள்ட்ட பொருட்களை வாங்குபவர்கள், நுகர்பவர்கள், கன்சியூமர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாரும் அதை படிப்பாங்க. அவங்க சப்ளையருக்கு தெரியும். அது மாதிரி பண்ணுறதுனால எல்லாருமே அதை யோசித்து அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த விஷன், மிஷன், குவாலிட்டி பாலிசியை சார்ந்து இருந்தால் இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மூலமாக நாம் நமது கோல்ஸ், டார்கெட்ஸ் அது எல்லாத்தையும் நம்மளால் அடைய முடியும். நம்ம எதை அடைய வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கோமோ டார்கெட்ஸ் எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த ஐடியாவில் வருது. இதெல்லாமே கொஞ்சம் எலாபரேட்டாக படிச்சுன்னு போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் நேரத்தில் நான் இதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றொன்றுமே ஒரு தனித்தனி பாடம். இப்போ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா அதுக்கே ஒரு தனி பாடம். MBA கரிக்குலமில் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அது மாதிரி சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தா குவாலிட்டி கண்ட்ரோல்னு கோர்ஸ் இருக்கும், அதில் சொல்லுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு இதையும் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தரத்தை சர்டிஃபிகேஷன் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். ISO 9000 என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், குவாலிட்டிக்காக நிறுவப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். தரம் அதை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், QMS அப்படின்னு பேர் அதுக்கு. ஒவ்வொரு நிறுவனமும் குவாலிட்டி சிஸ்டம் மேனுவல் அப்படின்னு ஒரு பெரிய மேனுவலை தயாரிப்பார்கள். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ISO ஸ்டாண்டர்ட் மூலமாக அந்த ஸ்டாண்டர்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஹெட்லைன்ஸும் அந்த ஹெட்டிங்ஸுக்கு கீழே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத, இந்த நிறுவனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஃபைல் மாதிரி, ஒரு இது மாதிரி எழுதுவாங்க. ஒரு மேனுவல், ஒரு புத்தகமாக அதை எழுதுவாங்க. அது பேர் QSM, குவாலிட்டி சிஸ்டம்ஸ் மேனுவல். அந்த மேனுவலை ஆடிட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு மேனுவல் ஆடிட் பண்ணுவாங்க, அடிக்குவசின்னு பேர். அப்புறமா அந்த மேனுவலில் சொல்லப்பட்டிருப்பதை கடைப்பிடிக்கிறார்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. முதல்ல மேனுவலில் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல சரியான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறதாங்கிறத பார்க்குறது. அப்புறமா சொல்லப்பட்டிருப்பதை சரியாக கடைப்பிடிக்கிறார்களா அப்படிங்கிறத ஆடிட் மூலமாக, அது பேர் கம்ப்ளையன்ஸ் ஆடிட்னு பேர். அதையும் செஞ்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 3 வருஷத்துக்கு அது வேலிடாக இருக்கும். அப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் செய்து கொண்டே போகலாம். அந்த 3 வருஷத்தில் கூட ஒரு வருஷம் வெளியிலேருந்து ஆடிட் பண்ணுவாங்க. நிறுவனத்துக்குள்ளேயே இன்டர்னல் ஆடிட், இன்டர்னல் குவாலிட்டி ஆடிட் அப்படின்னு செய்து கொண்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆடிட் பண்ணி அதுக்கப்புறமா கோல்ஸ் எல்லாம் கரெக்டாக டிஃபைன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக மெஷர் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த ISO சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பெற்றுக்கொண்டு அதை உபயோகித்து தரத்தை உயர்த்தி கொள்வார்கள் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த பண்ணும்போது இன்னும் சில விஷயங்கள் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக நம்ம படிக்கணும். அதை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது நமக்கு நிறையா பார்த்திங்கன்னாக்கா, முதல்ல எதன் மூலமாக செய்வார்கள்னு பார்த்தோன்னா, ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி லெஃப்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குவாலிட்டி சர்க்கிள்ஸ், 5S ப்ரோக்ராம்ஸ், 7 வேஸ்ட், 7 மூடா, கைசன், சஜஷன் பாக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு 5 விஷயங்களை சொல்லியிருக்கோம். அது என்னங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிடலாம். குவாலிட்டி சர்க்கிள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒரு மிஷினில் ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது. இந்த தடங்களை எப்படி தீர்ப்பது அப்படின்னு முக்கியம். ஒரு தடங்களையும் நம்ம தீர்த்து கொண்டே செல்ல வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிஷினில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப் வாரத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் மீட் பண்ணி அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி
அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க மேலே மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்புறம் அதை ஒப்புக்கொண்டு அந்த மாற்றங்களை செய்து பண்ணுவது. ஸோ ஒர்க் பண்ணுறவங்களே தொழிலாளர்களே செய்வது வந்து குவாலிட்டி சர்க்கிள் அப்படின்னு பேர். அதன் மூலமாக தரத்தை குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். 5S ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த 5Sன்னு எஸ் என்று ஆரம்பிக்கும் 5 விஷயங்கள். இது வந்து ஜப்பான் மொழியில் இருப்பவை. சீரி, சீட்டியான், சீசோ, சிகெட்சு, ஷிட்சுகே அப்படின்னு 5 இருக்குது. அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சார்ட், சிஸ்டமடைஸ், ஷைன், செல்ஃப் கேர், செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்வது. சார்ட் பொருட்களை எல்லாம் கரெக்டாக வரிசைப்படுத்தி வைத்து அதன் மூலமாக வேஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணுறது. வேஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு இதில் பார்த்தோம். எனிதிங் மோர் தேன் த மினிமம் ரிக்வயர்ட் டு டூ சம்திங் இஸ் கால்டு வேஸ்ட். ஒரு விஷயத்தை செய்வதற்கு இவ்வளவு தேவைக்கு மேலே உபயோகப்படுத்தினால் அது வேஸ்ட். அந்த வேஸ்ட்டை குறைப்பது. சிஸ்டமடைஸ், ஒவ்வொரு பொருளையும் எடுத்த இடத்துல அந்த பொருளை வைக்கணும்னு நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம். அப்போ வச்சா தான் அடுத்தவங்களால யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு பொருள் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு போயிட்டோம்னா எங்கேன்னு அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நேரம் செலவாகும். அதைத்தான் வந்து சிஸ்டமடைஸ், பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு இடம் வைக்கணும், அது அந்த இடத்துல தான் இருக்கணும். 3வது ஷைன், வேலை செய்யும் இடத்தை சுத்தமாகவும் நீட்டாக க்ளீனாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். செல்ஃப் கேர், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற மெஷின்ஸ், டூல்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். இப்போ நம்ம சொல்லுவோம், வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுத்த உடனே நம்மளே சைக்கிளை க்ளீன் பண்ணுவோம், தொடச்சி கடைச்சி வைப்போம், ஆயில் போடுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே செய்ய வேண்டும். 5வது செல்ஃப் டிசிப்ளின். ரூல்ஸ்னு ஒன்று இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஒருத்தர் சொல்லி செய்யணுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது, நம்மளே ஃபாலோ பண்ணணும். இது 5 பேர் 5S என்று பேர். 7 மூடா. மூடானா வேஸ்ட்டு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் வேஸ்ட் என்னங்கிறது. அதே 7 மூடா அப்படின்னு கொடுத்தாங்க. அது இங்கே இருக்குது. வேஸ்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன், வேஸ்ட் ஆஃப் வெயிட்டிங், வேஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வேஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங், வேஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, வேஸ்ட் ஆஃப் மோஷன், வேஸ்ட் ஆஃப் ரிப்பேர். இப்போ வேஸ்ட்கள் மெஷர் பண்ணி இதில் நிறைய வேஸ்ட் ஆறுது எந்த கிளாஸிஃபை பண்ணி ஒரு நிறுவனத்தில் எது வந்து எந்த வேஸ்ட்டுக்கு கீழே போகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த வேஸ்ட்டை தரப்படுத்தி சார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுறது பேர் 7 மூடா அப்படிங்கிறது பேர். இது ஒரு ஜப்பான்லேருந்து வந்த ஒரு வகை ஒரு டெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முறை, செய்யும் முறை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓவர் ப்ரொடக்ஷன்னா விற்கக்கூடியது தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி விற்க முடியாமல் போகக்கூடாது, அது வேஸ்ட் ஆகிடும். தேவையில்லாமல் ஒரு மிஷினுக்காக ஒரு இது வெயிட் பண்ணுறதுன்னா அந்த வெயிட்டிங்கை குறைக்கணும். அது பேர் முடா ஆஃப் வெயிட்டிங். தேவையில்லாமல் நிறையா டிரான்ஸ்போர்ட் பண்ணி நேரத்தை செலவழிக்கக்கூடாது, நிறைய இன்வென்ட்ரி பில்ட் பண்ணக்கூடாது. ப்ராசஸிங் வேஸ்ட், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் மிஷின் பண்ணி பண்ணால் ஓவர் பண்ணக்கூடாது. மோஷன், இப்போ ஒரு பொருளை எடுத்து இங்கே இப்படி வைக்கிறதுக்கு இது பண்ணணும்னா அதை சுற்றி விளைச்செல்லாம் பண்ணக்கூடாது. எவ்வளவு சுருக்கமாக மினிமம் எஃபர்ட்டில் செய்ய முடியுமோ செய்யணும். ரிஜெக்ட்ஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி குவாலிட்டி பேஸ்டாக, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஸ்டாக வேஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தவிர என்ன பண்ணாங்கன்னாக்கா 7 QC டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கிற 7 விஷயங்கள். இதில் வந்து ஒரு முதல்ல இருக்கிறது பேர் செக் ஷீட்டுன்னு பேர். இதுதான் 1ன்னு வரும். அப்புறமா மீதி எல்லாம் 2ல் வரும். அந்த மாதிரி வரும். இது ஃப்ளோ சார்ட்டுங்கிறது 2வது. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு செய்து விடலாம். இது வந்து ஃப்ளோ சார்ட், செக் ஷீட். இது வந்து 7 QC டூல்ஸ் அப்படிங்கிறது. அது என்னங்கிறது ஒரு சின்ன படம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல காண்பிக்கப்பட்டிருக்கிறது பேர் வந்து ஃபிஷ் போன் டயக்ராம் அப்படின்னு பேர். அதுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் என்று பெயர். ஒரு மீன் போல் அந்த முதல்ல இருக்கும், ஃபிஷ் போல் இருக்கிறதுனால ஃபிஷ் போன் டயக்ராம், இஷிகாவா டயக்ராம் என்று பல பெயர்கள் அந்த ஃபிஷ் போன் டயக்ராமுக்கு இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், ஒரு எஃபெக்ட் ஒன்று நடந்து விட்டதுன்னா அதுக்கு உண்டான காஸ், எதனால் இது நடந்தது அப்படிங்கிறதே கண்டுபிடிப்பது. அதற்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷில் இருக்கிற மாதிரி இந்த எலும்புகள் போன்ஸை போட்டு மெஷினால் வந்ததா, மனிதர்களால் வந்ததா, ப்ராசஸில் தவறு இருந்ததா, அந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டு இந்த டயக்ராமை செய்து அதன் மூலமாக முக்கியமான காசை கண்டுபிடிக்கிறது. அது பேர் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. 2வது காண்பிக்கப்பட்டிருக்கிறது பெயர் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு பேர். அது முதல்ல இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனா வரிசையாக என்ன நடக்கிறது,
அப்படிங்கிறத ஒரு சார்ட் மூலமாக சொல்வதன் பெயர் ஃப்ளோ சார்ட். சில சமயத்தில் ஃப்ளோ சார்ட்டில் டெசிஷன் இருக்கும். இது இப்படி இருந்தால் இது இப்படி செல்ல வேண்டும், இல்லை எஸ்னா இப்படி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும், நோனா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி அதை அழகாக ஒரு சார்ட்டில் போட்டு கொடுத்துட்டோன்னா யாரால் வேணால் ஃபாலோ பண்ண முடியும். அது பேர் ஃப்ளோ சார்ட். இந்த டெசிஷன் இங்கே ப்ளூ கலரில் காமிக்கப்பட்டிருக்கிறது. எஸ் நோ வரும்போது வரும். மூணாவது இந்த இடத்துல கொண்டு வந்து செக் ஷீட் அப்படின்னு இங்கே இருக்குது. அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. செக் ஷீட்டுங்கிறது ரொம்ப டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது பேர் செக் ஷீட். ஒரு நம்பர் ஒரு 10 கலெக்ட் பண்ணுறோமா, அதுக்கு அழகாக ஒரு டேபிள் போட்டு 10 அப்படியே எழுதணும். ஒரு பாக்ஸ் போட்டு டேபிள் போட்டு எழுதினா அது அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் பண்ணினோன்னா நம்ம பாட்டுக்கு எழுதிகிட்டே வந்துடுவோம், எது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு பண்ணுறது பேர் செக் ஷீட் என்று பெயர். நாலாவது காமிச்சிருக்கிறது பாரட்டோ சார்ட்டுன்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது இங்கே காமிச்சிருக்கோம். இப்போ ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு 7-8 காரணங்கள் மூலமாக இருக்கலாம். எந்த காரணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து அதை கிளாஸிஃபை பண்ணி அதை டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே இருக்குது, இது பார்த்தீங்கன்னாக்க மேலே சின்ன 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 அப்படியே வரும். அப்புறமா அதுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சி இப்படி வரைவாங்க. அதுக்கு மேலே இப்படி ஒரு சார்ட் போகும். இந்த ஐடியா எப்படின்னாக்க, எந்த ஒரு நேச்சுரல் சிஸ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு 70% 20%க்கு கீழே இருக்கிற விஷயங்களால் தான் உண்டாகும். கடைசி 20% அதிகமான காரணங்களால் உண்டாகும். அது பேர் ஏபிசி அனாலிசிஸ் அப்படின்னும் அதை ஒரு இதில் சொல்லுவாங்க. சாதாரணமாக காரணங்களை வரிசைப்படுத்தி அந்த காரணங்களை போட்டு இதை ஃப்ரீக்குவன்சியை ஆட் பண்ணி இப்படி ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் பாரட்டோ சார்ட்டுன்னு பேர். அதுதான் இங்கே பாரட்டோ ஆப்டிமாலிட்டி அப்படின்னு பேர். ஆல் நேச்சுரல் சிஸ்டம்ஸ் more than 70% is done only by 20% and less than 20% is done by 70% அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஐந்தாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஹிஸ்டோகிராம் அப்படின்னு பேர். இங்கே இருக்குது அது ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது. இப்போ ஹிஸ்டோகிராம் டேட்டா. இப்போது சாதாரணமாக ஒரு ஹிஸ்டோகிராமை உங்களுக்கு அழகாக சொல்லணும் என்றால், கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் மேத்ஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 100 பேரோட மார்க்கையும் 100 மார்க்கு கிடைக்கும். அது 0லேருந்து 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40ன்னு ஃப்ரீக்குவன்சி போட முடியும். ஃப்ரீக்குவன்சி போட்டு அதுக்கு ஒரு பார் போடுறோம் பார்த்தீங்களா, பார் ஒன்று ஒட்டி இருக்கும். அந்த பாரை போட்டு அந்த பாரை கனெக்ட் பண்ணுறது பேர் ஹிஸ்டோகிராம்னு பேர். இது கொஞ்சம் அழகாக சிமெட்ரிக்காக படம் வரணும், அழகாக வரணும்னு கொடுத்துருக்கோம். ஸ்கூல் மார்க்குன்னு கேட்டால் இவ்வளோ சிமெட்ரிக்காக வராது, கொஞ்சம் ஸ்கியூடாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஸ்கியூட், ரைட் ஸ்கியூட், அந்த மாதிரிலாம் வரும். அதுதான் இதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் சார்ட். இப்போ நம்ம கண்ட்ரோல் சார்ட்டை பார்த்துட்டோம். மீன் எடுத்து அபவ் இதெல்லாம் போடுறோம். அடுத்தது ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு பேர். ஒரு XY எடுத்து அதுக்கு பிளாட் பண்ணுறது, பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது மூலமாக ஒரு லைனை கொடுக்கறது பேர் ஸ்கேட்டர் டயக்ராம் அல்லது ஸ்கேட்டர் பிளாட். நம்ம முன்னாடி ஃபோர்காஸ்டிங்கில் பார்த்தபோது டைம் சீரீஸில் பண்ணினோம். அது ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் அழகாக உங்களுக்கு டைமில் வரும். இதே நம்ம வேறு XYயில் போடும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம் வரும், பஞ்சிங் வரும், ஒரே எக்ஸுக்கு நிறையா வேல்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் வரும். இதெல்லாம் குவாலிட்டியில் நம்ம பார்க்கும் விஷயங்கள். அது இன்னும் ஒரு மிக டீட்டெயில்டான ஒரு பாடம். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப சுருக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஒன்றொன்றையும் நீங்கள் தனித்தனியாக படிக்கலாம், தனித்தனியாக ஒன்றொன்றையும் நம்மளால் சொல்லவும் முடியும் இந்த இதில். சரி, ஆக இந்த குவாலிட்டியை, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறத சம்மரைஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு டாபிக் அதில் இருக்குது, முக்கியமான டாபிக். அது 6 சிக்மா என்பது. இந்த 6 சிக்மா என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் விரிவாக சில நேரம் செலவழித்து அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இப்போ அதை பார்ப்பதற்கு முன்னால் நான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி ஒரு நிமிடத்தில் அந்த சம்மரியை கொடுக்குறேன். ஸோ முதல்ல டோட்டல் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். ஏன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் ஆரம்பித்தோம். குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே சார்ட் வரைகிறது தான், கண்ட்ரோல் சார்ட்ஸ். அந்த கண்ட்ரோல் சார்ட்டில் 2 வகைகள் நம்ம பார்த்தோம், வேரியபிள்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். மெஷர் பண்ணுறது பேர் வேரியபிள், கவுண்ட் பண்ணுறது பேர் ஆட்ரிபியூட்.
ஸோ மெஷர் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பார் சார்ட், ஆர் சார்ட், அந்த 2 சார்ட்டும் வரும். அதை வந்து டேபிள் மூலமாக செய்யலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மூலமாகவும் செய்யலாம். சாதாரணமாக டேபிள் மூலமாக தான் அதை செய்வது. எக்ஸ் பார் சார்ட், ஆர் சார்ட் இரண்டையும் டேபிள் மூலமாக செய்வது. பி சார்ட்டுங்கிறது கவுண்ட், எத்தனை 100 ஐட்டமில் எத்தனை ஐட்டம் டிஃபெக்ட் அப்படின்னா பி சார்ட்டு, எத்தனை வகையான டிஃபெக்ட் அப்படின்னாக்க சி சார்ட். நம்ம சி சார்ட்டை பார்க்கல, இதில் சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ 100ல் 7 இந்த இதுபடி 7 டிஃபெக்டாக இருக்குன்னாக்க 7 ஐட்டம் டிஃபெக்டாக இருக்குது. ஸோ பி சார்ட்டில் 7. எந்த வகைனாக்க 3 வகையாக இருக்கலாம், ஆனால் 7 டிஃபெக்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா சி சார்ட் என்று பெயர். ஸோ ஆட்ரிபியூட்ஸுக்கு அதுவும் பண்ணுறது, அதையும் கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறத பார்த்தோம். அதெல்லாம் கண்ட்ரோல் சார்ட் போடுறது. இது இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா கண்ட்ரோல் சார்ட் ஒரு 7QC டூல்ஸில் ஒரு டூலாக வருது. ஆக டிக்யூஎம்னா என்னன்னு பார்த்தோம், விஷன் மிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ISO 9000னா என்னன்னு பார்த்தோம். அப்புறமா இன்னும் சில விஷயங்களை பார்த்தோம். 7QC டூல்ஸ் இந்த பக்கம் பார்த்தோம், இந்த பக்கம் 5Sனா என்னன்னு பார்த்தோம், இந்த பக்கம் 7 மூடா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மற்றபடி அதை தவிர கைசன் ஆர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு ப்ராசஸை பார்த்துட்டு அதை எப்படி மாற்றம் செய்தால் அது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்பவர்களே பார்த்து பண்ணுறது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ். சஜஷன் பாக்ஸில் வச்சு அதில் என்ன சஜஷன் பெஸ்ட்டு சஜஷன்னு பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொழிலாளர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய தொழில் ஞானம் ஸ்கில் இருக்கு இல்லையா, அந்த தொழில் செய்யும் திறமை அதை வைத்துக்கொண்டு குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிற ஃபண்டமெண்டல் ஐடியா தான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்பது. இந்த குவாலிட்டி பாடத்தில் இன்னும் நான் முன்னர் சொன்னது போல் இந்த 6 சிக்மா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6 சிக்மா என்பது என்ன, அது எவ்வாறு இது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.